திடீர்னு ஒரு பெரிய சினிமா டைரக்டர் காணாம போயிடுறாரு. அவரோட ஃபேமிலிக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியல. இது படத்தோட கதைலாம் இல்லைங்க. நிஜத்துல நடந்த ஒரு விஷயம். தென் கொரியாவை சேர்ந்த கிம் கி-டுக் அப்படிங்கிற சினிமா டைரக்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். இந்த டைரக்டரை நாம ஒரு மிஸ்பிளே டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நினைச்சு பார்க்கவே முடியாத கதையம்சமும் வித்தியாசமான காட்சியமைப்புகளும் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும். கிம் கி-டுக் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் ஷூட்டிங்ல சாகிற அளவுக்கு ஒரு விபத்துல மாட்டிக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க காப்பாற்றப்பட்டாலும் அவங்களால முன்பு போல இயங்க முடியல. இது அந்த டைரக்டரை ரொம்பவே பாதிச்சுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக அவர் ஏற்கனவே டிப்ரெஷன் இருந்தார். திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டார். அவர் காணோன்ற விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு எல்லாரும் தேடுறாங்க. ஆனா அவர் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்னே தெரியல. கொஞ்ச நாள்ல அவரை தேடுறத அப்படியே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு கான்ஸ் திரைப்பட விழாக்கு கிம் கி-டுக் பேர்ல ஒரு என்ட்ரி வருது. அவருடைய டாக்குமெண்ட்ரி படத்தை கான்ஸ் திரைப்பட விழாவுக்கு அனுப்பியிருக்கார் அவர். 2 வருஷம் எங்க இருந்தார்னே தெரியாத ஒரு மனுஷன் அந்த திரைப்பட விழாக்கு வரேன்னு சொன்ன உடனே மொத்த மீடியாவும் அங்கதான் இருந்துச்சு. அவர் சொன்னது போலவே கான்ஸ் திரைப்பட விழாவுக்கு அவர் வந்தாரு. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு நிருபர்கள் அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. எல்லாத்தையும் என் டாக்குமெண்ட்ரியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ரியோட பெயர் அரிரங். அரிரங் அப்படிங்கிறது கொரிய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நாடோடி பாடல். ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த கிம் கி-டுக் கொரியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடரில் போய் ஒரு டென்ட் அடிச்சு அங்கேயே 2 வருஷம் தங்கியிருக்கார். அவர் அங்கு வாழ்ந்துற கேமராவில் ஷூட் பண்ணி அவரே எடிட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணியிருக்கார். அவர் தனக்குத்தானே பேசிக்கிறது, சமைச்சு சாப்பிட்றது, புத்தகங்கள் படிப்பது, படம் பார்க்கறது அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு உரையாடல் நிகழ்த்தி அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தார். அவருக்கு பிடிக்காத 2 பேரை கற்பனையா உருவாக்கி துப்பாக்கி வச்சு சுட்டு கொலை பண்றார். இதெல்லாம் கூட அந்த டாக்குமெண்ட்ரி படத்துல ஷூட் பண்ணியிருக்காரு. அதைத்தான் அந்த திரைப்படத்தால அவர் வெளியிட்டார். கிங், சம்மர், ஃபால், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங், தி பவ், 3 அயன் அப்படின்னு நிறைய திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்கார். இவருடைய திரைப்படங்களுக்கு கொரியால பெரிய வரவேற்பு கிடைக்கிறது கிடையாது. ஆனா உலகம் முழுக்குமே கிம் கி-டுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு. ரொம்பவே மிஸ்டீரியஸான கிம் கி-டுக் கோவிட்ல இறந்து போயிட்டதா ஒரு தகவல் கிடைச்சது. அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு அரசாங்கமும் உறுதிப்படுத்திச்சு. ஆனா திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வரலாம். அப்போ அவர் தன்னுடைய புதிய படத்தை உலகுக்கு அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் தான் கிம் கி-டுக்.